தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமர்சனம் லவ்வர். காலையில் 10 மணிக்கெல்லாம் குடிக்கிற அளவுக்கு மதுவுக்கு அடிமையான அருண் சொந்தமாக ஒரு கஃபே வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கார். எந்த வேலையும் செய்யாமல் பிஸ்னஸ் செய்ய போகிறேன் என மிரட்டி கொண்டு திரியும் அவரும் ஐடியில் பணிபுரிகிற திவ்யாவும் கல்லூரியில் இருந்து காதலிக்கிறாங்க. 6 வருட காதல் கொஞ்சம் கொஞ்சமாக கசக்க தொடங்குது. இவருடன் பழகக்கூடாது, அவருடன் வெளியே செல்லக்கூடாது என கட்டளை போடும் அருணின் பாதுகாப்பு உத்தரவுகளை மீறி தனக்கு பிடித்தமானதை திவ்யா செய்ய அதன் விளைவாக உறவில் சிறு விரிசல் விழுது. இந்த விரிசல் விரிவடைய இறுதியில் இவர்களின் காதல் என்னவானது என்பதே படத்தின் திரைக்கதை. பொசசிவ்னஸ் என்ற பெயரில் இறுக்கி பிடிப்பதை காதலாக நினைக்கும் ஒரு ஆணும் தனக்கு விருப்பமானது செய்ய வேண்டும் என சுதந்திரமான உலகத்தை தேடும் பெண்ணும் காதலித்தால் அந்த காதலின் ஆயுட்காலமும் எதிர்காலமும் எப்படி இருக்கும் என்கிறத முடிந்த அளவுக்கு திரைக்கதையில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் பிரபுராம் வியாஸ். காதல், சண்டை, எச்சரிக்கை, ஏமாற்றம் என இடைவேளைக்கு முன்பான பகுதி சட்டென செல்கிறது. சேருவதற்கான முயற்சிகள், சண்டை, கதாநாயகனின் சைக்கோத்தனம் என 2ஆம் பாதி திரைக்கதையில் நகராமல் தேங்கி நிற்குது. மறுபடியும் முதல்ல இருந்தா என்பது போல எளிதில் கணிக்கக்கூடிய இழுக்கப்பட்ட காட்சிகள் சோர்வை தருது. தன்னிடம் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும், மற்ற எந்த ஆணிடமும் நெருங்கி பழகக்கூடாது என்பது, கெட்ட வார்த்தையில் திட்டுவது, எங்கள் அம்மாவை யோசித்து பாத்தியா என எமோஷனல் பிளாக்மெயில் செய்வது, குடிப்பது, டார்ச்சர் செய்துவிட்டு கடைசியில் சாரி என்னை ஏற்றுக்கு ஒரு சான்ஸ் கொடு என கெஞ்சி ஆழும் சைக்கோ நாயகனை போற்றியும், உங்கள் அம்மா உங்கள் டாக்ஸிக் அப்பா கிட்ட இன்னொரு சான்ஸ் கேட்டால் ஒத்திப்பிய என நியாயம் கேட்கும் நாயகியை குற்ற உணர்ச்சி கொண்டு குறுகி நிற்க வைத்திருப்பதும் ஆபத்தான போக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு டாக்ஸிக் உறவில் பாதிக்கப்படும் நாயகனின் தாய் தன்னுடைய மகனின் குணம் அறிந்தும் கல்யாணத்துக்கு அப்புறம் உம்பாடு என வசனம் பேசுவதும், தன் தந்தையை பார்த்து வெறுக்கும் நாயகன் அவரை போலவே நடந்து கொள்வதும் முரண். குடிப்பது, சிகரெட் பிடிப்பது, கஞ்சா போதை என ஒரு புறமும் அடங்காமல் திமிரோடு அதிகாரம் செலுத்தும் ஆணாக நடிப்பில் ஸ்கோர் செஞ்சிருக்காரு மணிகண்டன். ஜன்னலை பார்த்து அழும் காட்சியும் இறுதி காட்சி ஆங்காங்கே வரும் ஏற்ற இறக்க வாய்ஸ் மாடுலேஷனும் கவனிக்க வைக்குது. ஸ்ரீ கௌரி பிரியா தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தி கதறி அழும் இடங்களிலும், மனசுக்குள்ள புழுங்கி காதலிலிருந்து வெளியேறவும் முடியாமல், நீடிக்கவும் முடியாமல், பிடித்ததை செய்யவும் முடியாமல், காதலிச்சதுதான் பாவம் என தவிக்கும் இடங்களிலும் கதாபாத்திரத்திற்கு நடிப்பால் உயிரூட்டியிருக்காங்க. ஸ்மார்ட் ஐடி பையன் கதாபாத்திரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்டதை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்காரு கண்ணா ரவி. ஹரிஷ்குமார் உள்ளிட்ட துணை கதாபாத்திரங்கள் குறை சொல்ல முடியாத நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஷான் ரோல்டரின் பின்னணி இசை ஈர்த்த அளவுக்கு பாடல்கள் ஈர்க்கவில்லை. சுற்றுலா செல்லும் இடங்களின் நிலவழகை ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவின் கேமரா அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு. எடிட்டர் பாரதி விக்ரமன் காட்சிகளை விட்டுவிட்டு பாடல்கள் வரும் இடங்களையாவது கூடுதலாக நறுக்கியிருக்கலாம். 2ஆம் பாதியில் 2வது கிளைமேக்ஸை பார்த்த உணர்வு ஏற்படுது. லவ் டுடே, அர்ஜுன் ரெட்டி மாதிரியான படங்களின் வெற்றி கொடுத்த ஊக்கம் இன்னொரு டாக்ஸிக் நாயக காதல் கதையாக லவ்வர் படத்தை உருவாக்கியுள்ளது. சமூகத்தில் நடக்கிற ஆதிக்க காதலை காட்சிப்படுத்துகிறோம் என்றாலும் யார் பக்கம் நின்று எதனை வலியுறுத்துகிறோம் என்பது முக்கியம். அந்த வகையில் நாயகனை போற்றி பாதிக்கப்படும் நாயகியை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குவது ஒரு புறமும், அதிகாரம் செலுத்தும் ஆண்கள் தங்கள் தவறை உணராமல் போனாலும் வாழ்வில் அவர்களுக்கு வெற்றி உறுதி என்ற பாசிட்டிவ் நோட் தவறான ஊக்கத்துக்கு உதாரணம்.